ஏன் தந்தை தாய் தனியா இருக்காங்க, இவரு தனியா இருக்காரு, மனைவி தனியா இருக்காங்க, குழந்தைங்க தனியா இருக்காங்க. இதுதானே விவாதமா இருக்கு. நீ குடும்பத்தை பாத்துக்கல, நீ எப்படி நாட்டை பாத்துக்க? சார் இப்போ குடும்பத்தை எல்லாம் பார்த்து எல்லாரும் நேசிச்சு அப்படி இருக்கிறவங்க எல்லாம் சரியான ஆளுங்களா? அப்போ விஜய லேஸ்ல பார்க்க முடியாது, பெத்தவங்களே விஜய பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு விஜய் யாரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கா? இல்லை, அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ளவங்க கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்க நான் ஃபுல்லாக 100% கரெக்டான பார்ட்டின்னு சொல்ல முடியாது. அது புஷி ஆனந்துங்கிறவர் கொண்டு போய் விட்டதே அவர் தான், வேற யாரும் விட்டா? அவருக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது. புஷியோட கண்ட்ரோல்ல தான் விஜய். ஆமா சார். இப்போ நாளைக்கு இப்போ சங்கீதா விஜயம் பேசிட்டாங்கன்னா உடனே நீங்க எல்லாருமே பேசுறவங்களும் விஜய்க்கும் இந்த சம்பந்தம் ஏற்படுறதே புஷியால தான் அப்படின்னு மக்கள் மத்தியில பேச்சு இருக்கு. இல்லை, அது முதல்ல ஜெகதீஷ்ல இருந்தே ஆரம்பிக்கணும். அது நீங்க அப்படிலாம் நீங்க புஷியானந்து மட்டுமே சொல்லிட முடியாது. இது எல்லாருமே உள்ள ஒரு பெரிய வலை தான் சார். வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது இருக்கார். வெளி உலகத்துக்கு தெரியல சார், கூட இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை சரியான நம்பிக்கை, உண்மையை தான் கரெக்டா பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் அவர் பலகீனமா இருக்கிறார். அது உண்மையிலே அவர் வெளி உலகத்துக்கு வர முடியாத சிச்சுவேஷன். ஏன்னா தகப்பனை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது பப்ளிக் கிட்ட நீங்க போனீங்கன்னா இவங்களே வேற மாதிரிலாம் கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ புஷி ஆனந்து அதாவது இவங்களை எல்லாமே இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே வச்சு பேசும்போது பார்க்கும்போது ரேட்டிங் உங்களோட அவங்களால ரேட்டிங் இறங்குது, ரேட்டிங் ரொம்ப குறையுது சார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், சமூக செயற்பாட்டாளர் திரு மஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயோட பல ஆண்டுகள் பயணிச்சிருக்கீங்க. குறிப்பா இது கேட்க விட தனிப்பட்ட விஷயம்தான். என்ன குடும்பத்துல என்ன பிரச்சனை? ஏன் தந்தை தாய் தனியா இருக்காங்க, இவரு தனியா இருக்காரு, மனைவி தனியா இருக்காங்க, குழந்தைங்க தனியா இருக்காங்க. இதுதானே விவாதமா இருக்கு. நீ குடும்பத்தை பாத்துக்கல, நீ எப்படி நாட்டை பாத்துக்க? சார் இப்போ குடும்பத்தை எல்லாம் பார்த்து எல்லாரும் நேசிச்சு அப்படி இருக்கிறவங்க எல்லாம் சரியான ஆளுங்கிறீங்களா? அதாவது வெற்றி பெற்றவங்களாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ளவங்கள வெற்றி பெறுவதில்லைன்னு ஒரு சந்திரபாபு சாங் ஒன்று உண்டு. அது மாதிரி இவர் அப்பா அம்மா விளையிட்டாரு, அது விளையிட்டாருன்னா இவர் வந்து மட்டகரமான ஆளும், இதெல்லாம் ஒற்றுமையோட குடும்பத்தோடு இருந்து கும்மி அடிக்கிறவங்க எல்லாம் சூப்பரான ஆளுங்களுமா அவர் கிரியேட்டிவ் பண்ணுறீங்களா? அப்படி இல்லை சார். அது ஒரு காலங்கள் சூழ்நிலைகள் ஒருத்தருக்கு அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்ததுனால அவர் குடும்ப வாழ்க்கையும் பொது வாழ்க்கையாக மாறி போச்சு. எல்லா வீட்லேயும் எல்லா விஷயத்துலையும் இருக்கும், சிலர் மறைச்சு மூடி போயிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா ஃபங்க்ஷன் பண்ணாரு, அப்பா போகாமல் இருந்தாங்களா? இல்ல அவருக்கு அப்பாவுக்கு ஒண்ணுன்னா அவர் வராம இருப்பாரா? வீடு கிரகவேஷம் பண்ணிருக்காரு எஸ்எஸ்சி, அதுக்கு போடல சார். அது தனியா போயிட்டு 60ஆம் கல்யாணம் தனியா போயிட்டு தனியா பண்ணி, அதாவது உங்களுக்கு ஒரு மகன் தானே அதை செஞ்சு வைக்கணும். ஷூட்டிங் இருக்கலாம், வேலை இருக்கலாம், வெளியே இருக்கலாம். உங்களுக்கு நிறைய தடவை அவரும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விமர்சனம் வரும்போதெல்லாம் அவர் ஒரு மேடையில வச்சு இப்போ ஆடியர்லயும் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அப்பா என்னால நடக்க முடியாது, ஓடி போறாரு சார். அவரை தேடி ஓடி வரும்போது யாரோ ஒரு டைரக்டர் இரண்டாவது குழந்தைக்கு போறாரு, பிறந்ததுன்னு போறாரு, பார்க்க போறாரு, மும்பை வர போறாரு. ஆனா ஒரு பெற்ற தாய் தகப்பனோட 60ஆம் கல்யாணத்துக்கு போக முடியாதா ஒரு பையனால? அப்படி அதாவது அந்த சூழ்நிலை. இப்போ பாலச்சந்திரன் ஒரு பெரிய கமலஹாசன் வளர்த்தவர் தான். ஆனா அவருடைய இறப்புக்கு அவர் வர முடியாத ஒரு இடத்துல இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவர் விஜய் சார் எங்க இருந்தாரோ தெரியாது, ஃபங்க்ஷனுக்கு வர முடியாத சூழ்நிலை எடுத்துருக்கலாம். அதை நம்ம அப்படி எடுத்துக்காம இல்லை அவங்க சண்டை அதனாலதான் பிரிஞ்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க அப்படி மாற்ற நினைக்கிறீங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாம வர முடியாத ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், அப்பாவுக்கு போன்ல பேசிருக்கலாம், பதிவு பண்ணிருக்கலாம், அதுக்கான என்ன செய்ய வேண்டியது இருக்கோ அதை செஞ்சிருக்கலாம். அது வரலன்னா உடனே அப்பா அவங்களுக்கு சண்டை வெட்டு குத்தா நடக்குது சார். இவர் தான் உருவாக்குனாரு விஜய். எஸ் ஏ சந்திரசேகர் இல்லைன்னா விஜய் கிடையாது. அப்பா இல்லாம பிள்ளை கிடையாதுங்கிறது அவருக்கும் தெரியத்தானே செய்யும். அதனால நீங்க அது பிரிவுங்கிறது எத்தனை பேர் 1000 பேர் சுத்தி இருந்து சூழ்ச்சிகள் செய்தாலும் எஸ்எஸ்சியே பல வீடியோக்கள்ல அவர் பேசியிருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. எஸ்எஸ்சி பல வீடியோக்கள்ல பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய பையன் இல்லைன்னு சொல்ல, என் பையன் வருவான் ஜெயிப்பான், ஆனா கூட சுத்தி இருக்கிறவங்களால என் பையனை வந்து வழிகாட்டுறது தவறான வழிகாட்டுறாங்க விஷயத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஜய லேஸ்ல பார்க்க முடியாது, பெத்தவங்களே விஜய பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு விஜய் யாரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கா? இல்ல, அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ளவங்க கொஞ்சம் சுத்தி இருக்கிறவங்க நான் ஃபுல்லா 100% கரெக்டான பார்ட்டின்னு சொல்ல முடியாது.
அது சில பேருக்கு சில அனுபவத்துல தான் தெரியும். அது விஜய் சாரா இருந்தாலும் சரி, ரன்னிங்ல தான் தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க என்னன்னு. என்ன இருந்தாலும் அந்த தகப்பனுடைய இருக்கிற ஒரு இல்ல வேல்யூ யாருக்கு அப்பா இருக்காது. அம்மாவே விஜய் பார்க்க முடியல, மனைவி வந்தா விஜயை பார்க்க முடியல, குழந்தைகள் மகளோ மகனோ வந்தா ஆமா விஜயை சார். பார்க்க ஒரு முடியல. ஒரு காலகட்டம் எப்படி இதுக்கெல்லாம் யார் தடை போடுறா? அததான் ஒரு சொல்றேன். தடைன்னு இருக்குல்ல ஆமா அதுதான் சொல்ல வரேன் இல்லையா. அதாவது சார். எங்க அப்பா சார் நான் ஒரே நினைச்சாலும் விஷயம் எப்போ சார். போய் சார் பாத்துருவேன் இந்த சார். தடைக்கெல்லாம் காரணமே ஒரே காரணம் எங்க டைரக்டர் தான் சார் சொல்லுவேன். எஸ் சந்திரசேகர் சார் தான் சொல்லுவேன். இந்த புஷி ஆனந்த்ங்கிறவர் கொண்டு போய் விட்டதே அவர் தான். அதே மாதிரி ஒரு அக்கௌண்டர் 2 அக்கௌண்டர் இருந்தாரு. ராமுன்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்போ விஜய் சார் நிறைய படங்கள் வருமானங்கள் அதிகமாக வரவும் அங்க ஒரு ஆடிட்டர் வேணும்னு சொல்லி ஒரு அக்கௌண்டரா வெங்கட்ங்கிறவரை அறிமுகப்படுத்தி அங்க சேர்த்து விட்டாரு. இன்னைக்கு அவர் வெங்கட்டா ஒரு லாக் ஆகி பொருளாளர் ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டாரு. புஷி ஆனந்த் செயலாளர் அவர் போயிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இவர் கொண்டு போய் வச்ச ஆளுங்க தான். புதுசா விஜய்க்குன்னு வேற இல்லை. ஆனா என்ன இவங்க வச்ச ஆளுங்களை இப்ப சாரை வரவிடாத அளவுக்கு அவங்க லாக் பண்ணி விஜய் சாரை கண்ட்ரோல் பண்ணி என்னன்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கூட இருந்து பேசணும். பாசிட்டிவா பேசி ஒரு ஃபாதர் உள்ள வந்துட்டாருன்னா நம்மள வெளியே போயிடுவோமா அப்படிங்கிறதுக்காக அவரை பத்தின பாசிட்டிவ் விஷயம் கூட அவர்கிட்ட உள்ள போகாம விஜய் இப்படி பிரிவினைகள் வந்து உள்ளுக்குள்ள கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? விஜயை வந்து யாராலும் மாத்த முடியாது, அவர் எடுக்கிற டிசிஷன் தான் சொன்னீங்க. அவர் என்ன தீர்மானிக்கிறதோ அதான் செயல்படுத்துவாரு. அப்போ எப்படி ஒரு புஷி ஆனந்தோ அல்லது ஒரு ஜெகதீஷோ எப்படி விஜயை கண்ட்ரோல் சார்? அதான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுல விஜய் தான். நீங்க ஒரு விஷயத்த நீங்க அவர் நாலேஜுக்கே போகாம நீங்க ஒரு விஷயத்த அதாவது பொய்ய பல முறை சொல்லும்போது உண்மை ஆயிரும். அவங்க அப்பாவை வந்து இல்ல சார் அப்பாவை பார்க்க போற நேரம் கூட இல்ல சார் உங்க அப்பா உங்களை அவாய்ட் பண்றாரு, உங்க அப்பா உங்களை அவாய்ட் பண்றாருன்னு ஒரு 10 முறை கூட இருக்கிற சொன்னான்னா அப்போ அவாய்ட் பண்றதை நம்ம ஏன் விரும்பணும்னு நினைக்கிறவர் தான். அதனால இது வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நேரம் கிடையாது சார். அவர் கட்சியை பார்க்குறாரு, நடிக்க போற விஷயங்கள் பல விஷயங்கள் பார்க்கறதுனால கூட இருக்கிறவங்க என்னப்பா அப்பா பார்க்கலாமா? அப்பா இல்லை சார் அப்பா வெளியூர் போயிருக்காருன்னா ஓ அப்படியா அப்படின்னு தான் நினைக்க சொல்லணும். அப்பா ஃபோன் எடுத்தா ரீச் ஆகுறது இல்லை சார் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசும்போது அந்த கூட இருக்கிறவங்களுடைய பிரிவினை தான். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்கல்ல சார். மனைவி இவர் தான் கட்டி வச்சது ஒரு அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் கட்டி வச்ச சங்கீதாவே மாமனார் மாமியார் வேண்டாங்கிற கண்டிஷனுக்கு வந்தாங்க. புரியுதா? அதனால எல்லாத்துக்கும் காரணம் இவர் பண்ணதுதான். எல்லாரும் நல்லவங்க நாளைக்கு டிராவல் பண்ணலாம்னு நினைச்சாங்க. அது எல்லாமே ஆப்போசிட் ஆகி அந்த ஆப்போசிட் பையனுக்கும் அப்பாவுக்கும் கேப், பெரிய இடைவெளி கேப் கூட இருந்தவங்களால அந்த கேப் ஆயிருக்க தவிர என்ன பிரிவினை? ஏன் எங்க குடும்பத்துல ஏன் சங்கீதாவும் மகள் சார் இப்போ எல்லாமே பிரிவினை சார் சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் சரி ஃபேமிலியில இவர் மாமனார் மாமியார் வந்து நமக்கு இடைஞ்சலா இருக்கும். இப்ப கட்சியில இருக்க புஷி ஆனந்துக்கும் சரி ஆதவர்ஜனா வெங்கட் எல்லாருக்குமே கட்சியில இருக்கணும். இப்ப அவங்க அப்பா வந்தாச்சுன்னா அவர் நல்லது கிட்டது எல்லாம் எடுத்து சொல்லுவாரு. பழைய அரசியல் கதையெல்லாம் எடுத்து சொல்லுவாரு. இவர் நம்ம சைடுக்கு வர முடியாது, இவர் நினைச்ச ஆளுங்களும் உள்ள கொண்டு வந்துருவாரு. அப்ப நமக்கு இருக்க இன்னைக்கு இருக்கிற சொகுசு இருக்க இன்னைக்கு யாரெல்லாம் விஜய் சாரோட உட்காந்து சம்பாத்தியம் பண்ணி செட்டில் ஆனவங்க நிறைய பேர். இப்ப ஆரம்பத்தில் நாங்க இருந்தோம் சார். அவரை வச்சு என்ன சம்பாத்தியம் பண்ணோம்? அவருக்காக கதை பண்ணோம், திரைக்கதை பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ டைரக்டர்ஸ் எனக்கு அவர் படம் பண்ணியிருக்காரு. அத்தனை டைரக்டர்ஸுமே ஒவ்வொரு காட்சியும் அவர் உயர்வா வர்றதுக்கான சீனா தான் பண்ணியிருப்பாங்க. அது வெற்றி பெறுது, வெற்றி பெறாம போகலாம். எல்லாரும் அவருக்காக உழைச்சது தானே. அந்த உழைச்சவங்க யாரும் இருக்கிறாங்களா? இல்ல அவனுக்கு அந்த காலத்துல ஆரம்பத்துல ரசிக மன்றம் நிறைய பேர் வச்சாங்க. அந்த ரசிக மன்றம் வீடு வித்து கடை வித்துலாம் வச்செல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அந்த பசங்க இன்னைக்கு யாரும் இருக்காங்களா? இது யாருமே கிடையாது. காலம் தகுந்த மாதிரி மாறி 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 அவங்களோட இப்ப ஒரு வலை இருக்கு இல்லையா, அந்த வலைக்குள்ள அவர் உள்ள போயிட்டாரு. சாதாரணமா நானே அவரை சந்திக்க முடியறது இல்லை. ஏன்னா நான் போனேன்னா ஏதாவது பிரச்சனை சொல்லி அவர் வெங்கட்கிட்டே நான் ஒரு 4 முறை பேசினாலும் சரி, இந்த சார் நான் சொல்றேன் சார், ஆமாம் சார் வெளியூருக்கு போயிருக்கா சார், அங்கே வந்திருக்காரு, சாயந்தரம் பேசுகிறேன் சார், தட்டி கழிக்கத்தான் எல்லாரும் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது ரீச் ஆகணும்ல சார். அவர் நேருக்கு நேர் பார்த்து யாரை அவாய்ட் பண்ணாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க சார். பண்ண மாட்டார். ஏன்னா அவர் பழசை நினைக்கக்கூடியவர் இதுங்கிறவர். கூட இருக்கிறவங்க அப்பா அம்மாவே கொண்டு போகும்போது மற்றவங்களை எப்படி சார் கொண்டு போவாங்க? போனா நமக்கு பாதகம்னு நினைச்சு இருக்கிறாங்க. இதுதான் அவ்வளோ நம்புறாரா அவர் விஜய்? இப்படி அதான் சொல்லிட்டேன்ல, ஒரு உண்மையா ஒரு பொய்ய பல முறை சொல்லிட்டீங்கன்னா அது உண்மையாயிருது இல்ல. இவங்களுக்கு என்ன தகுதிங்கிறது அவர் இன்னும் அது சரியா ஒரு பண்ணலையே. ஒரு யதார்த்தமான வாழ்க்கைன்னு வச்சுங்களேன். ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில ஒரு சாதாரண மனிதன், நீங்க பெரிய அளவுக்கு போனா ஒரு சாதாரண மனிதன், அவனுக்கு இயற்கையாகவே தாய் மீதும் தந்தை மீதும் பாசம் இருக்கும், கட்டின மனைவி மீதும் பாசம் இருக்கும். இதெல்லாம் இயற்கையா வருது. கல்யாணம் பண்ணா அப்போ அந்த பாசம் எல்லாம் விஜய்க்கு இருக்காதா? யாராவது இன்னொருத்தர் 3வது மனுஷன் சொன்னா அவர் ஏத்துப்பாரு. அதான் சார். அதாவது உண்மையிலே என்ன நடக்குதுங்கிறது
அது விஜய் சார்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாலோ இல்லை அவங்க ஃபேமிலியில் கேட்டிருந்தாலோ அது உண்மை தெரியும். ம். அது இல்லாமல் ஒருத்தர் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமனால இப்போ நாளைக்கு இப்போ சங்கீதா இப்போ விஜயம் பேசிட்டாங்கன்னா உடனே நீங்கள் எல்லாருமே பேசுகிறவங்களும் வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? ஆமா கண்டிப்பா. புரியுதா சார்? இப்ப ஒண்ணும் இல்ல, சார் ஒரு நாளைக்கு விஷயம் விஜயும் சங்கீதாவும் ஒரு போட்டோ வெளியிட்டாங்கன்னா ஒன்னாயிட்டு போட்டோ வெளிச்சாங்கன்னா ஒரு பெரிய அவரோட இந்த தேர்தல் வெற்றிக்கு ஒரு பெரிய பாலம் தானே அது. சார் அதை தான் சொல்ல வரல சார். ஒரு காலகட்டத்தில் சில சதி வலைகள்ல விஜய் சாரே பேக் அடிச்சு நிக்கிறாரு. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதனாலதான் விஷயம்னா அது ஒரு விஷயம் நல்லா நின்று அவர் பேசிருக்கலாம். அவர் ஒண்ணும் இல்லைங்க, த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் இந்த சம்பந்தம் ஏற்படுறதே புஷியாலதான் அப்படின்னு மக்கள் மத்தியில பேச்சு இருக்கு. இல்ல அது முதல்ல ஜெகதீஷ்ல இருந்தே ஆரம்பிக்கணும். அது நீங்க அப்படிலாம் நீங்க புஷியானந்த் மட்டுமே சொல்லிட முடியாது. இது எல்லாருமே உள்ள ஒரு பெரிய வலை தான் சார். அவரை வந்து ரொம்ப காலமா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவரை வச்சு. அதான் நான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கான ஒரு முடிவை டிசைடா அவர் பண்றதுக்கு முன்னாடி கமலஹாசன் சார் இதுதான் வழி, இதுதான் உங்களுக்கு இல்ல. நான் உங்களுக்கு, நீங்க ஒரு தயாரிப்பாளர், பல படங்களை பார்த்துருப்பீங்க. கமலஹாசன் படம் ஒன்று ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? டபுள் ஆக்ஷன் ரோலு. ஒரு ஒரு ரோலை வந்து மயக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. பெண்களும் போதையிலும் ஒரு மயக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம். அது போல விஜயை வச்சிருக்காங்களா? ஏன்னா 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்டேன்றாங்க. இல்லை, அதாவது ஒரு விஷயம் 6 மணிக்கு இல்லை, சில பேருடைய மனநிலை. என்னோட படம் பிடிப்பிலே சரி, இப்போ பகலில் ஷூட்டிங் வச்சிங்கன்னா ஆனால் நைட்டு வேண்டாம், ஆனால் டயர்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் ஓய்வாக இருக்கும், நைட்டு வேண்டாம். நைட்டில் ஷூட்டிங் வச்சிங்கன்னா பகலில் வைக்காதீங்க, நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன், நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சார் உடல் சுவர் இருந்தால் தான் சித்திரம். அந்த உடல் வாக்கு அவருக்கு தேவைங்கும் போது தான் அவர் பராமரித்து தான் ஆகணும். அப்போ இதில் வந்து அவருக்கு சாப்பாடு வழியிலையா டே நைட்டு உழைச்சி தான் ஆகணுமா? அந்த கட்டாயம் கிடையாது. அதனால உடல் நலம் கருதி அவர் நைட்டு வேண்டாம் அவாய்ட் பண்ணுறாரு. வெளியே வந்து அதுதான், அதாவது இப்போ ஒரு விஷயம் என்ன, அவரு அந்த இடத்துக்கு வச்சிருக்காங்களா? இந்த கூட இருக்கணுங்க, நீங்க சொல்ற அந்த வெங்கடா இருக்கட்டும், ஜெகதீஷா இருக்கட்டும், புஷியானந்தா இருக்கட்டும், இவரை வந்து ஒரு மயக்க நிலையிலேயே அத மயக்க நிலை எப்படின்னு காரணம் சொன்னீங்கன்னா, புஷியானந்தும் தெரியாத இவங்க எல்லாமே ஒரு டீம் சார். இந்த டீமே விஜய் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டீம் எல்லாம் ஒரே வார்த்தை ஒரே மாதிரி சொல்லணும்னு முடிவாயிடுச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு ஆன்சர் நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாம இவர்கிட்ட கேட்கறேன், நீங்க அதே ஆன்சர். விஜய் சாருக்கு இவங்க ரெண்டும் பேசி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஓ இவருக்கு அதே பதில் சொல்றாரு, அவரும் அதே பதில் சொல்றாரு, அப்ப அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இது எல்லாமே வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது இருக்காரு. வெளி உலகத்துல தெரியல சார். கூட இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை சரியான நம்பிக்கை, உண்மையை தான் கரெக்டா பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் அவர் பலகீனமா இருக்கிறார். அது உண்மையிலே அவர் வெளி உலகத்துக்கு வர முடியாத சிச்சுவேஷன். ஏன்னா தகப்பனை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது பப்ளிக் கிட்ட நீங்க போனீங்கன்னா இவங்களே வேற மாதிரிலாம் கிரியேட்டிவ் பண்ணி வைக்கிறாங்க. அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யுது அவருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் மாறும்போது அவர் மறுபடியும் வேற மாதிரி தெரிவார். இப்போ இந்த எலெக்ஷன் தேர்தல் விஜயோட அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு இத்தனை நாள் அரசியல்ல பார்த்துருக்கீங்க, அது வெற்றியை நோக்கி பயணிக்குமா? சார் அதான் சார், அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் இவ்வளவு கூட்டம் வருது, அதெல்லாம் கணிப்பு இல்லைன்னாலும் கூட ஒவ்வொரு வீட்லயுமே சரி, நீங்க யூத்ல இளைஞர்கிட்ட பேசுனீங்கன்னா அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீச் ஆயிருக்கு. இது இந்த மாதிரி ரீச் வந்து அப்போ உள்ள எம்ஜிஆருக்கு தான் அந்த ரீச் இருந்தது. கமலஹாசன் விஜயகாந்த்ல மாஸ் இருந்தது உண்மை. ஆனா அந்த ஃபேமிலிக்குள்ளெல்லாம் சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஒரு ரீச் ஆயிருக்கும். அப்பா பிள்ளைகிட்ட சண்டை இல்லை, நான் விஜய் சாருக்கு தான் போடுவேன், விஜய்க்கு தான் போடுவாங்க பையன், அப்பாக்காரு இல்லை டிஎம்கேக்கு தான் போடணும், ஒவ்வொருத்தர் காங்கிரஸ் தான், இந்த அளவுக்கு வாக்குவாதத்து வரைக்கும் அவர் உள்ள போயிட்டார். முன்னாடில என்னன்னா எனக்கு தெரியும்பா, போய் இவருக்கு போட்டு வந்துரு, கலைஞருக்கு போடு, அது போடணும், அவங்க பிள்ளைகள் அப்படிதான் போடுவாங்க. இப்போ அப்படிலாம் கேட்குற மாதிரி இல்லை, நீ வேணா கலைஞருக்கு போட்டு போ, நான் விஜய்க்கு தான் போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வீட்டில் எல்லாருமே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீட்லயும் மட்டும் தான் சார் நடக்குது. அதனால அவருடைய செல்வாக்கு நிச்சயமா எப்படி ஆட்சி பிடிப்பாருங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எல்லாருக்குமே ஒரு ஆப்போசிட்டா ஒரு பெரிய ரேஞ்சா வருவார். 2வது இடத்துக்கு அவர் வருவார். அதிமுக காலி பண்றாரு. ஆமா ஆமா ஆமா, ஏற்கனவே அது வந்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை, டிவிகேவா திமுகவா, அந்த ரேஞ்சில் தான் அவர் இருக்கிறார். அதுல மாற்றம் கிடையாது. இப்ப திமுகவே சரி விஜயை தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேருக்கு ஃபார்மாலிட்டிவான எடப்பாடி அவரை வந்து பேசுவாங்களே தவிர, ஆனா விஜய் தான் எல்லாரும் விஜய் தான் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே. இல்லைன்னா அவரை பத்தி இவ்வளவு பேர், நீங்க ஒரு சாதாரண ஒரு ஊடகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் பேசினாங்கன்னா அதுல 7 பேர் விஜயை திட்டுறதா தான் இருக்கும். இல்ல விஜய் சமாச்சாரம் மாத்திரம் பேச வேண்டியிருக்கும்.
சில பேர் விஜய் வந்துருவாரு, விஜய்க்கு அவ்வளவு செல்வாக்கு, இப்படி ஏதாவது பேசினாலும் விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய பெரிய பேசும் பொருளா இருக்கார் சார். அவர் ஃபேமிலி இழுக்கலாம், இல்லை எதில் வேணாலும் பேசலாமே தவிர ஆளானுமா பிரதானமா விஜய் தான் இருக்கார். அதனால அவருடைய போராட்டத்துக்கு, அவருடைய வழிக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது என்னுடைய எண்ணிக்கை. முக்கியமா ஒரு விஷயங்க, விஜய்க்கு சில விஷயத்துலலாம் ரொம்ப, அதாவது அதை ஏத்துக்கிறாரு, அந்த சந்தோஷத்துல மிதக்கிறாரு. குறிப்பா அந்த அவங்களோட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, தற்குறிகள்னு சொல்றாங்க, அது அவருக்கு அதை அப்படியே ஏத்துக்கிறாரு. அந்த தொண்டர்களெல்லாம் அவர் வந்து ஒருத்திக்கு, அதாவது நான் பொண்டாட்டியா கூட இருப்பேன், என் வீட்டுக்காரே என்ன கூட்டு போய் விடுவார் விஜய்க்கு, இது மாதிரி பல பேர் பேசுறாங்க. ஒன்று ரெண்டு இல்லை, நான் தங்கியா இருப்பேன், அண்ணனா இருப்பேன், அம்மாவா இருப்பேன், நான் பொண்டாட்டியா கூட இருப்பேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் அவர் ரசிக்கிறாரு, அந்த தொண்டர்கள் செய்யறதெல்லாம் ரசிக்கிறாங்க. இந்த வேலி மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுறது, அங்கேருந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறது, விஜய வெறியா போஸ்டரில் போய் முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் விஜய் ரசிக்கிறாரு, அந்த தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது அந்த ஏஜ் வந்து 15லேருந்து ஒரு 30க்குள்ள வயசுக்குள்ளவங்க தான் இந்த மாதிரி, அதாவது இன்மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டு போடுற தகுதி இருந்தாலும் அந்த மெச்சூரிட்டிங்கிறது பெருசாக வராது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் உண்மையிலே அந்த கூட இருக்கிற நண்பர்கள் இதை வந்து டீம் இருக்கு இல்லையா, அவங்க டீம் வந்து விஜய் சாருக்கு சொல்லணும். இல்லாட்டிலும் அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அவருக்கு 30 வயசுல, அவருக்கு 50 வயசு தாண்டியாச்சு. அப்போது 50 வயசு போகும்போது அவர் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது நிச்சயமாக யார் என்ன சொன்னாலும் தடுத்து நிறுத்தி, இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி எல்லாரும் நண்பன் நண்பி எல்லாம் பேசுகிறாரு, இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசும்போது அவர் உடனே தட்டி சொல்லணும். ஒருத்தரை கட்டுக்கோப்பாக வைக்கிறதா ஒரு தலைவனுடைய வேலை. ஒரு மருத்துவமனைக்கு போவாத விஜயை நான் பார்க்கணும், அதாவது டெலிவரி டேட்டு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற டேட், அது நான் விஜயை பார்த்துட்டு தான் போய் அட்மிட் ஆவேன். உண்மைதான் சார். அதாவது கை குழந்தை அவர் மேல வச்சிருக்கிற ஒரு பாசம், பாசமா அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு தன் உயிரையும் விட நான் தயாருங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பிரியம் இருக்கு. அந்த பிரியம் இருந்தாலும் அந்த தலைவரா இருக்கிற விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். ஏன்னா அவங்க பேசுறவங்களுக்கு வந்து 50 வயசு 60 வயசுக்காரங்க பேசல, எல்லாம் 25 வயசு 30 வயசுக்காரங்க. ஆனா இவருக்கு 50 வயசு மேல ஆகுது இல்லையா, அதனால இவர் அந்த இதை பக்குவமா, ஏன்னா ஒரு தலைவர், தொண்டர்கள் எப்படிதான் என்ன வழியில் போனாலும் சரி, அது அவர் அறிவுரை சொல்லித்தான் ஆகும். அவர் அறிவுரை சொல்லாம இருக்கிறது அது என்ன மாதிரி ஆளுகளுக்குலாம் இதுதான். ஏன் அதை ஆதரிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது, அவர் சைலண்டா இருக்கிறது. விஜயை உருவாக்குறதுல ஒரு பங்கு உங்களுக்கும் இருக்கு. ஆமா, கண்டிப்பா இல்லையா, விஜயை உருவாக்குனதுல இன்னைக்கு விஜய் இந்த இடத்துல வந்திருக்காரு. ஆமா சார், அதுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் சார். அவர் வச்சு ஒரு படம், தமிழன்னு ஒரு படம் எடுத்து நான் டைரக்ட் பண்ண அவர் பண்ணார். அதில் வந்து ஒரு பத்திரிக்காரங்க எல்லாரும் கேட்பாங்க, இலவச சட்ட புத்தகத்தை மக்களுக்கு ரீச் பண்ணணும், இலவச சட்ட மையம் வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் எழுதி கொடுத்தது என்னன்னா, அவர் பேர் சூர்யா, அந்த கதையில் கதாபாத்திரம். நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படின்னா, சூர்யா கண்டிப்பாக ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லித்த டைலாக். ஆனால் அவர் அதை மாற்றி, நீங்கள் ஜெயிப்பீங்களா, தமிழன் கண்டிப்பாக ஜெயிப்பானார். ஸோ அந்த ஒரு டைலாக்குங்கிற தமிழங்கிற ஒரு உணர்வு, நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அது பேசிக்காக அவளுக்கு வருதுங்கும் போதே நான் இதில் மாற்றம் ஒரு விஷயம் இல்லை. இந்த மக்கள் வந்து இப்படி கொஞ்சம் ஆர்வத்தில் கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா அதை அவர் சரி பண்ணுவார். ஏன்னா அவர் நாலேஜ் போகாமல் இருந்திருக்கலாம், இல்லை போயிருந்தாலும் கூட இந்த சொல்கிறேன்ல, கூட இருக்கிற மெச்சூரிட்டி இல்லாத டீம் தான் அதிகமாக கூட இருக்குது. ஏன்னா நீங்கள் விஜய்க்கு அறிவுரை அப்படி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவருக்கு சொல்லணும்னா, இனிமேல் வைக்கக்கூடிய ஆளு பக்குவமான ஆளுங்க வைங்க, சீனியரான ஆளு வைங்க. அதாவது உங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்களை வைக்காதீங்க, உங்களுக்கு நல்லது கெட்டதை ஏற்று சொல்லக்கூடிய ஆளுங்களை வைங்க. அதுக்கு உங்களுக்கு நிகராக பேசக்கூடிய ஒரு ஆளுங்களை வச்சிங்கன்னா உங்களுடைய பார்வை, உங்களுடைய உயர்வு வேற லெவலில் இருக்கும். உங்களை திருத்த எல்லாமே உங்களுக்கு என்ன பாலிசா பிடிக்குமோ, என்ன மாதிரி நடந்தால் உங்களுக்கு இருக்குமோ, இதில் ட்ராவல் பண்ணி உங்கள் மூலமாக என்ன ஆதாயம் தர்ற கூட்டமாக தான் இருக்குது. இது இல்லாமல் உங்களுடைய சர்க்கிளை மாற்றி அமைச்சு செயல்பட்டு அது வேற லெவலில். இன்னைக்கு அவருக்கு இருக்கிற மாசுக்கு சர்க்கிள் வந்து கரெக்டான ஒரு மெச்சூரிட்டியான சர்க்கிளோ இல்லை பெரிய டீமானவங்க, இப்போ சொல்லணும்ல, இறையன்பு, சகாயமும், இந்த மாதிரி ஐஏஎஸ்காரங்க, நல்ல பெரிய பெரிய போஸ்டில் உள்ளவங்க, இவங்களாலும் ஒரு ஆலோசனைகள் பெரியவங்க இவங்கெல்லாம் கூட இருந்தாங்கன்னா அந்த பார்வை, உங்களுடைய பார்வை மெச்சூரிட்டியான பார்வை, பெரிய பார்வையாக தெரியும் அவங்களை பார்க்கும்போது. இப்போ புஷி ஆனந்த், அதாவர்ஜனா, இவங்களை எல்லாமே இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே வச்சு பேசும்போது பார்க்கும்போது ரேட்டு உங்களோட
அவங்களால ரேட்டிங் இறங்குது. ரேட்டிங் ரொம்ப குறையுது சார். இதே நீங்க நினைச்சு பாருங்க. விஜய்க்கு புஷியான தகுதியான்னு கேக்குறீங்க. விஜய் தகுதிக்கு ஒரு சகாயம் சார் கூட இருக்காரு, ஒரு இறை அன்பு இருக்கிறாரு, ஒரு அவர் இருக்காரு, ஒரு பேச்சுவார்த்தை கூட ஒரு நல்லா பேசக்கூடிய ஒரு தமிழறி மணியன், இந்த மாதிரி கூட இருக்கிற வயசான ஆளுங்கன்னா கூட ஒரு மெச்சூரிட்டியான ஆளுங்க தான் பரவாயில்ல. இன்னைக்கு விஜய் வச்சு ஆதாயம் பண்ணக்கூடிய ஆளுங்க தான் கூட இருக்கிறாங்களே தவிர அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆளுங்க கிடையாது. விஜய் வந்து குளிர்காயறாங்கன்னு சொல்றீங்க. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறது இருக்குல்ல. இனிமேல் காலத்துல இதெல்லாம் மாத்துவாரு, இதை பயணிப்பாருங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அடுத்து நமக்கெல்லாம் முதலமைச்சர் ஆயிடுவாரா? கண்டிப்பா சார். இந்த இதுல வந்து 90% ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி தவறினாலும் 2031 அவர் கன்ஃபார்மான ஒரு முதலமைச்சர், அதுல மாற்றம் கிடையாது. சிறப்பா விஜயை பத்தி அக்கு வேறு ஆணி வேறு அப்படின்னு பிரிச்சு சொன்னீங்க. உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.